கைகளை உயர்த்திவர். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளிலும் சித்தம் போல் ஓ எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவர் இருக்கட்டும். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே, எங்கு செல்ல வேண்டும். அம்மே, உன் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, உன் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, ஒரு முறை கூட ஆவியானவரே, ஓஹோ, பரிசுத்த ஆவியானவரே, அல்லேலூயா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் சொல்ல முடியுமா? எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கிரைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள் வேண்டுமே. உடல் சோர்வு, அசதிகள், பலகீனங்கள் உற்சாகத்தா நிரப்ப வேண்டுமே. உடல் சோர்வு, அசதிகள், பலகீனங்கள் நீங்கி உற்சாகத்தா நிரப்ப வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஓஹோ, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஓ எங்களுக்குள்ளே இந்த வார்த்தையை சொல்லும் பொழுதே ஆவியானவர் சில மாற்றங்களை நமக்குள்ளே தர விரும்புகிறார் ஐயா. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. ஓ தேங்க்யூ. கற்றுத்தாரும் ஆவியானவர். இன்னொரு முறை, இன்னொரு முறை. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஒரு கதரமா, நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தார் ஆவியானவரே. ஆவியான
எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் ஆமே. ஆவியானவரே, 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 அந்நிய பாஷைகளை பாடி தேவனை துதிங்க. எத்தனை பேர் அனல் உள்ளவர்களாகணும். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. ஓ வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உன்னிருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாத அடுத்த ஆவியானவரே. பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, கூப்பிடுங்க கூப்பிடுங்க கூப்பிடுங்க. ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. ரிசீவ் ஆவியானவரே. ஊழியம் மாறுதே, ஊழியம் மாறுதே, ஊழியத்துல மாற்றம் வருதே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, தேவை அனல் உள்ளவர்கள், 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 தேவை அனல் உள்ளவர்கள். கொஞ்ச நேரம் ஆவியில நிரம்பி நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அநேகர் இன்னைக்கு ராத்திரியில கர்த்தருடைய கரம் அநேக பிள்ளைகளின் மேல் இறங்கி வருகிறது. இன்னைக்கு ராத்திரி இயேசுவின் நாமத்திலே கர்த்தர் அனல் உள்ளவர்களை எழுப்புகிறார். ரியாந்தாரபக்கபா, ரியாதானமா கரபலபா, ரியாதான சியா கரபலதுனா, ரியாதானமா கரபலதுனா, ஓரதானமா சியா கரபலதுனா, உடரப திரபலபா. திருப்பூர் பட்டணமே, திருப்பூர் பட்டணமே, கையில் கோல் சுமக்கிறவர்கள் அல்ல, தலையில் அனலை சுமக்கிறவர்கள், சரீரத்தில் அனலை சுமக்கிறவர் தேவை என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இன்றைக்கு ராத்திரியிலே விரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மேல் அந்த அனல் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் தேடுகிறார். கர்த்தர் தேடுகிறார், அனல் உள்ளவர்களை தேடுகிறார். ஜனம் தேடுகிறது. ஓராமா ஷபாலாராதன், ஹalleluya. ஓராபாலபோஷி ஆண்டோனி, டிகதனமா கரபலபா.
ஆட்கொள்ளும். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினால் என்று அலங்கரியும். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினால் என்று அலங்கரியும். அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அனலாக்கணும், ஆவியில் அனலாக்கணும். இந்த நாட்களில் கர்மேல் பர்வதத்தில் இருந்த எலிசாவை போல திரளான ஜனங்கள் சபைகளில் எழும்பட்டும். அனலை சுமக்கிறவர். நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி. கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. ஆமென். தேங்க்யூ. அமருங்கள். இன்னும் சில நிமிடங்கள் கூட அடிப்படையான சில காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளும்படிக்கு நான் என்னை ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து விடுகிறேன். சில நிமிடங்கள் கூட நான் எடுத்துக்கொள்ளலாமா? கர்த்தர் நல்லவர். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுகிறீர்களா? உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லவா? பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். கர்த்தர் உங்கள் மேல் கிருபையாயிருப்பாராக. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. 29ஆம் வசனத்தை படித்தோம் இல்லைங்களா? தொடர்ந்து படிக்க போகிறேன். அப்பொழுது அவன் கேயாசியை பார்த்து, நீ உன் இடையை கட்டிக்கொண்டு உன் தடியை உன் கையில் பிடித்து கொண்டு வழியில் ஒருவனையும் சந்தியாமலும், ஆமேன், அவனை வினாவினாலும் உன்னை ஒருவன் வினாவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் ஒரு தடியை அந்த பிள்ளை, என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றார். 30வது வசனத்தை எல்லாரும் இணைந்து படிப்போம். பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவன் பிள்ளை போனான். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சூனேமியாளின் அடுத்த குணம், தான் எதிர்பார்த்தது நடைபெறுகிறது வரையிலும் விடாமல் பிடித்து கொண்ட ஒருவன். ஒரு அல்லேலூயா. அந்த அம்மாவுக்கு ஒரே எண்ணம், யார் வரணும்? தடியை சுமக்கிறவன் அல்ல, இன்னொருவனின் தடியை சுமக்கிறவன் அல்ல, அனலுள்ளவன் வரணும், அனலுள்ளவன் வரணும். இதுதான் அந்த அம்மாவனுடைய லட்சியம். ஆண்டவருடைய கிருபையினால அந்த அம்மாவனிடத்தில் இருந்த திவ்ய சுபாவம் என்ன தெரியுமா? அந்த தேவ மனிதன் எழும்புகிறது வரைக்கும் விடவே இல்லை, விடவே இல்லை. ஒரு ஆமீன் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. நம்ம எல்லாம் போராடினதற்கு யாக்கோபை தான் சொல்லுவோம். யாக்கோபு போராடினது முட்டாள்தனம்னு உங்களுக்கு தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். வேதத்தை படிக்கும் பொழுது யாக்கோபு போராடினது சுத்த வேஸ்ட். ஸ்தோத்திரம். இந்த அம்மா போராடினது தான் சரி. ஒரு அல்லேலூயா. நீங்க எல்லாம் எவ்வளவோ பிரசங்கத்தை கேட்டிருப்பீங்க. யாக்கோபை போல நான் போராடுவேன், அப்படித்தானே பாடுவிய? லூசு பையன்னு சொல்லுவேன் நான். யாக்கோபு ஏன் போராடினார்? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கா? இல்லையே. ஏசாவுக்கு உயிருக்கு பயந்து தான் போராடினார். 400 பேரோட அண்ணன் வர்றான், அவனிடத்திலிருந்து என் உயிரை காப்பாற்றணும். உண்மையில சொல்லுதே, யாக்கோபு என்கிற மனிதனை போல பேருக்கேத்த எத்தன் எவனும் கிடையாது. மூத்த பொஞ்சாதி அந்த ஆளுக்கு பிடிக்காது, 2வது பொஞ்சாதியத்தான் பிடிக்கும். ஆனா அவன் என்ன இருக்கிறது ஜபத்துக்கு, ஆனா புத்தி வஞ்சகம். ஏன்னு கேளு, அவன் 2 பிரிவா பிரிக்கிறார். முதல் பிரிவை மூத்த மனைவியையும் வேலைக்காரிகளையும் ஃபண்ட்ல விடுறார். ஒருவேளை செத்தா அவ சாகட்டும். தனக்கு லவ் பண்ண பொஞ்சாதிய 2வது விடுறான்.
உண்மையிலே நீ நல்ல மனுஷனா இருந்தா, நீ நல்ல மனுஷனா இருந்தா தோத்தர் அந்த இடத்துல நீ வஞ்சக புத்தியோட தானடா வந்து ஜோம் பண்ணுதே. அதனாலதான் கொடுத்தார் குத்து பள்ளையில. இப்ப தெரியுதா? சூரியன் விடிஞ்சதுனால இல்ல, இன்னும் புத்தி சரியில்லாததுனால. ஜெபிக்க உட்காரான்னே அப்பவும் அவனுக்கு இவ சாவப்படாதான், அவ சாவணுமா. தனக்கு பிடிக்காத பொஞ்சாதி முன்னாடி, தனக்கு ரொம்ப பிடிச்ச பொஞ்சாதி பின்னாடி. அப்போ இருதயத்தை கோக்குமாக்கு இருதயம் தானே, கோக்குமாக்கு இருதயம் தானே. அதோட விட்டு ரெண்டாவது வர்றேன். இவர் ஏன் போராடினார்? ஆசீர்வதியும் அதுக்கா கிடையாது. இருதயத்தில் ஒன்று, கேட்டது இன்னொன்று. இருதயத்தில் என்ன பிரச்சனை? என்னை ஆசீர்வதியும்னா ஏற்கனவே ஆசீர்வாதம் கூடுதல்னால தானே அவனே துரத்தி விட்டுருக்கான் அவனை. இப்ப ஏற்கனவே ஆசீர்வாதம் இருக்கு தாராளம். இப்ப தேவை ஆசீர்வாதம் அல்ல, ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு போராட்டம். ஆனா உண்மையிலேயே ஏசா வந்தது எதுக்கு? இவனை கொல்றதுக்கா? இவனை கொல்றதுக்கா? ஏசா வந்து தம்பியை கட்டி அணைத்து முத்தமிட்டு வரவேற்கத்தான் அந்த ஆளு வந்தான். ஆனா வந்து சொன்னவன் சொன்னான், இல்ல 400 பேரோட வாடுறான், கவனம்னா. சில காதுகளில் கேட்கிற காரியம் தான் நம்மளை போராட வைக்க. நான் யாக்கோபை பார்த்து சொல்லுவேன், ஒரு ராத்திரியை வேஸ்ட் பண்ணி விட்டியா ஐயா. உறங்கி இருந்தா உடம்பாது ரிலாக்ஸ் ஆகிருக்கும். சாகிறது வரைக்கும் இப்படியெல்லாம் நடந்தா, இப்படித்தானே நடந்தா. இதுக்கு காரணம் என்ன? எல்லாம் வந்தது முத்தமிட, வந்தது வரவேற்க, வந்தது தம்பிய பார்க்க. வந்து சொன்னவன் தப்பா சொல்லிவிட்டான், புரிஞ்ச நீயும் தப்பா சொல்ற. இதனால தான் நிறைய பேர் அடுத்தவன் வார்த்தையை கேட்டே சிலர் போராடுறோம். கவனமா இருக்கணும், கிட்னி காணாம போயிடாம. சரி இருக்கட்டும், கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, ஆமென். போராடு அந்த மனுஷனுடைய போராட்டத்துக்கு பின்னணியமே வேற. அதனால யாக்கோபை விட்டுருவோம், பாவம் பெயரட்டும். ஆனா போராடுவதில் ஒருவரை நீங்கள் அடையாளப்படுத்துவீர்களானால் சூனேமியாளத்தை அடையாளப்படுத்தணும். ஏன் தெரியுமா? அமை தோத்திரம், வீட்டுக்குள் செத்த சரீரம். அமை தோத்திரம், நேரம் ஆனால் குழந்தை நாறி போகும், தாமதமானால் குழந்தை நாறி போகும். தேசத்தில் தெய்வநாமம் தூஷிக்கப்படும். அற்புதம் நடக்கிறதா இருந்தா இப்ப நடக்கணும். அற்புதம் நடக்கிறதா இருந்தா இமைப்பொழுதுல நடக்கணும். அற்புதம் நடக்கிறதா இருந்தா சில நிமிடங்களுக்குள்ள நடக்கணும். யாருக்கும் தெரியாது. ஏசா வருகிறது ஊருக்கே தெரியும், ஏசா வருகிறது ஊருக்கே தெரியும். ஆனா பிள்ளை செத்தது யாருக்கும் தெரியாது. அல்லேலூயா. இந்த அம்மா போராடிச்சுனே, அதுதான் உண்மையான போராட்டம். விடல இல்ல, அப்படியே பிடிச்சு அந்த ஆளு சொன்னா வர்றேன் போ, நேர போயாச்சு. தொடர்ந்து படிப்போமா? தொடர்ந்து படிங்க. போனான். கேயாசி அவர்களுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான், சத்தமும் இல்லை. ஆமீன். ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை விழிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தான். அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. என்ன இருந்தாலும் நம்மளும் மினிஸ்ட்ரி செய்து பார்த்திருக்காமனே. ஐயோ, இது நீங்க இருக்கப்படாது, இவங்க மட்டும் கிடைச்சிருக்கணும், நல்லா இருந்திருக்கு. இன்னைக்கு எனக்கு சென்சார் போட்டாக்கு வண்டி ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு நல்லா கவனிங்க தோத்தர். அந்த அம்மா கேயாசி என்ன செய்யல, கண்டுக்கவே இல்லை. ஏன்னா அவர் சொல்றார், இந்த அம்மா முன்னாடி தான் வச்சு சொல்றார், நீ போ அந்த பிள்ளை மேல தடிய போடு, பிள்ளை பிழைச்சுக்குவான்னு. இந்த அம்மா சொல்லுது, அவனை போக சொல்லு, நீர் தான் மாறணும். இங்க போராட்டத்தில் கிடக்கு. இது யாருக்கு தெரியுது? கேசிக்கு தெரியுது. இருந்தாலும் இத மாதிரி இன்னொரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காது. எப்படினாலும் எழுப்பிடணும் சொல்லிட்டு தடி யாருக்க? எலிசாவுக்க. கொண்டு போறது யாரு? அப்ப இப்போ எனக்கு ஒரு எண்ணம், அவர் மட்டும்தான் செய்வாரா, நமக்கும் செய்தரணும். என்ன நீ நம்பல இல்ல, என்ன நீ நம்ப யார்ட்ட? சூனியமியல்ட்ட. இப்ப பாரு, எழுப்பி தாரம்னு. உன்னால முடியாதடா, உனக்கு உள்ள மருந்து இல்ல. உள்ள மருந்து இருந்தாதான் உயிர்ப்பிக்க முடியும்.
அல்லேலூயா. போய் முகத்துக்கு மேல போட்டுக்கிட்டு தோத்திரம் பார்க்கிறார், என்ன ஒண்ணுமே காணும். நீங்க அதை படிச்சிருக்கீங்களானே? எனக்கு அது, நானே பைபிளை எப்பவுமே ரசிச்சு படிப்பேன். தோத்திர நான் வேற எந்த புத்தகம் படிக்கிறேன் எனக்கு பழக்கம் கிடையாது. ஒன்லி ரீட் பைபிள் தான். அதுவே எனக்கு காமெடி புத்தகமாவே தெரியும். ஏன்னா சில ஆட்கள் எல்லாம் பண்ண சேட்டை நம்ம இப்ப நேர்ல கேசி அவர்களுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தின் மேல், எல்லாரும் கவனிங்க, ஆனாலும் சத்தமும் இல்லை உணர்ச்சியும் இல்லை. எப்படி எப்படி எலை எழுப்ப வந்தவனுக்கு உசிர் இருந்தாலடா அங்க வரும், சட்டியில இருந்தா தானே ஆப்பேல வரும். உனக்கிட்ட இருக்கிறது பண ஆசை, உன்கிட்ட இருக்கிறது ஒந்தடி கிடையாது. கண்டவந்தடியை கொண்டு போய் வச்சா எப்படிடா உணர்ச்சி வரும்? நீ கொஞ்சமாவது தேவ சமூகத்தில் இருந்து கிருபை வாங்குறவனா இருக்கணும். அல்லேலூயா. நீ என்ன பண்ற தோத்திர, அவன் தட்டுல பெருசா இருந்தா அவன் பின்னாடி போறேன், இவன் தட்டு பெருசா இருந்தா அவன் பின்னாடி போறேன். அவன் தட்டு எது தட்டுன்னு கேக்குறிய? ஆப்பிள் தட்டா கழுத ஏதோ ஒண்ணு இருக்கட்டு. நீ கண்டவன் தட்ட எல்லாம் பின்னால போன நேரத்தில் இல்ல தெய்வ சமூகத்தில் அமர்ந்திருந்தா ஏதாவது கிடைச்சிருக்குமில்ல. உனக்கு முன்னால நிற்கிற எலிசா தட்டுக்கு பின்னால சுத்தினவர் அல்ல, ஒருவனுடைய சால்வைக்கு பின்னால சுத்தினவராக்கும். அல்லேலூயா. இல்லையா? இந்த எலிசா யாரு? தட்டுக்கு பின்னால போனவர் அல்ல, இது ஒரு தடிக்கு பின்னால போனவர் அல்ல, இது ஒரு ஸ்தாபனத்துக்கு பின்னால போனவர் அல்ல, கிருபையுள்ள ஒரு பாட்டுக்காரனுக்கு பின்னால போனவர் அல்ல, இவர் தெய்வ பிரசன்னத்துக்கு பின்னால போனவர். புரியுதா உங்களுக்கு? ஆனா உன்னுடைய மனசுல என்ன இருக்கிறது? பணக்கார ஆகணும், பெரியவன் ஆகணும், உயர்ந்தவன் ஆகணும். உலக ஆசை தான் விடலையப்பா. உலக ஆசை உள்ள இருக்கிறது வரைக்கும் தெய்வ சித்தம் நீ அறிய முடியாது ராஜா. உலக ஆசை உனக்குள்ள இருக்கிறது வரைக்கும் தேவனுடைய உன்னத மகிமையை நீ அனுபவிக்க முடியாது. இப்ப தேவை கேயாசி அல்ல, இப்ப தேவை எலிசா. இப்ப தேவை கேயாசி அல்ல, இப்போ தேவை தாழ்மை உள்ளவன். இப்ப தேவை கேயாசி அல்ல, இப்ப தேவை கிருபைக்காய் காத்திருக்கிறவன். இன்னைக்கு ராத்திரியில பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், கேயாசியால் பயனில்லை. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. யாரால் பயனில்லை? பண ஆசை உள்ளவனால் பயனில்லை, வெறும் கோல் வைத்திருக்கிறவனால் பயனில்லை, மற்றவர்களின் கோலை சுமக்கிறவனால் பயனில்லை, உலகத்திற்காக ஓடுகிறவனால் பயனில்லை, தெய்வீக உணர்வு இருந்தும் கீழ்ப்படியாதவனால் பயனில்லை. தோத்தர் அப்படித்தானே? கேசிய குறித்து உங்களுக்கு தெரியுமா? நாகமானுக்கு பின்னால போகும் பொழுது ஆவி அவனுக்குள்ள என்ன செய்து போராடுது. ஆனா ஆவியின் போராட்டத்தை குறித்து இந்த ஆளு பொறுப்படுத்துறதே இல்லை. நமக்கு தேவை பணம், நமக்கு தேவை அந்தஸ்து. ஆண்டவர் சொல்லுகிறார், இப்ப கேயாசி அல்ல தேவை, இப்ப யாரு தேவை? கிருபையுள்ள எலிசா தேவை. அல்லேலூயா. அம்மா கில்கால்ல கொஞ்சம் நிக்க சொன்னாங்க, இந்த மனுஷன் நிக்கல. பெத்தேல்ல கொஞ்சம் பேர் நிக்க சொன்னாங்க, அங்கேயும் இவர் நிக்கல. எரிகோவில் நிக்க சொன்னாங்க, அங்கே இவர் நிக்கல. கில்கால் என்பது வட்டம், பாரம்பரியம். பெத்தேல் என்பது ஆத்மீகத்தின் உச்சநிலை. எரிகோ என்பது செல்வத்தின் திரட்சி. இதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு கிருபைக்கு பின்னால வந்தவன் எங்க? பணத்துக்கு பின்னால போனவன் எங்கம்மா? ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் உனக்கு கொடுக்கப்படும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென். நான் இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லுவேங்க. கேயாசிக்கு கையில் இருக்கிற பொண்ணுக்கு மேல நாகமான் கையில் இருக்கிற பொண்ணுக்கு மேல கேயாசிக்கு ஆசை. ஆனா எலிசா இருக்கிற மண்ணுக்கு மேல நாகமானுக்கு ஆசை. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிடணும், பொண்ணு கொண்டு வந்தவனுக்கு மண்ணு பெருசா தெரியுது, கிருபை பெற்றவனோட இருக்கிறவனுக்கு பொண்ணு பெருசா தெரியுது. பின்ன எங்கடா கிருபை உனக்கு கிடைக்கும்? அல்லேலூயா. அவன் கையில வச்சிருக்கிற பொண்ணை விட நீ நிக்கிற மண்ணு பெருசியா.
ஹல்லேலூயா. தெய்வம் வச்சிருக்கிற ஸ்தானத்தில் அபிஷேகம் பெற்றவன் இருக்கிற இடத்தின் மண்ணெல்லாம் பெருசு. நீ அடுத்தவன் கையில் இருக்கிற பொன்னை எதிர்பார்க்கிற, பின்ன எப்படி ஜீவன் இருக்கும், பின்ன எப்படி அனல் இருக்கும்? இப்ப எனக்கு தேவை தேவ கிருபை. சொல்லுங்க, எனக்கு தேவை தேவ கிருபை. ஒரு ஹல்லேலூயா. சத்தமும் இல்லை, ஏன் உணர்ச்சி இல்லை, ஏன் சத்தம் இல்லை? இனி பிள்ளை எழும்பணும்னா அனல் டிரான்ஸ்ஃபர் ஆகணும், அனல் டிரான்ஸ்ஃபர் ஆகணும். அன்னை அடுத்த வசனம் படிங்கனே. எலிசா வீட்டுக்கு வந்த போது அந்த பிள்ளை கட்டிலின் மேல். ஒரு ஹல்லேலூயா சொல்றீங்களா? சத்தமா சொல்றீங்களா? ஒரு ஹல்லேலூயா. இது ரொம்ப டீப்பா வாக்கும். எலிசாவின் கட்டிலில் சூனியமியானின் செத்த பிள்ளை. சும்மா நினைக்கிறீங்களா? நீங்க நல்லா கவனிக்கணும். சில குடும்பங்கள் உங்களுக்கு ஃப்ரீயா கட்டில் தருவாங்க, ஆனா அவனுடைய ஃப்ரீயா கிடைச்ச கட்டில்ல அவனுடைய செத்து போன அவகாசம் கிடக்கும். தெரியுமா? நான் கொடுத்த ஃபேன், நான் கொடுத்த கீபோர்டு, நான் கொடுத்த ட்ரம், நான் கொடுத்த டம்ளர்னு. பத்திரிக்கை ஊழியத்தில் அது உங்கள்ட்ட தனியா பேசணும். நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணுவோம். நீங்க வேண்டாம். நீங்க யாராவது நீங்க கொடுத்த கட்டில் மேல் அவகாசம் போடுகிற யாராவது இருக்கீங்களா? அப்படி இருக்கக்கூடாது, அது ஆபத்து. சரிங்களா? சரி, கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அது ஆத்மீக நிலை. அடுத்த நிலை நம்ம அங்க போக வேணாம். அப்ப கவனிங்க, இப்ப வருகிறார். என்ன நடக்குது? அனை வாசிங்க. பூட்டி கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இப்ப உள்ள யாரெல்லாம் நிக்கிறா? யாரெல்லாம் நிக்கிறா? எலிசாவும் கேயாசியும். யார உள்ள விடல? சொல்லுங்க, யார உள்ள விடல? ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க, விசுவாச பிள்ளைகள் எவ்வளவுதான் உங்களோடு ஊழியத்திலே தாங்குகிறவர்களாய் இருந்தாலும் ஆவிக்குரிய ஊழியத்தின் சில எல்லைக்குள்ளே அவர்களை கர்த்தர் வர அனுமதிக்க மாட்டார். அது நீங்க எப்பவுமே புரியணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. என் கூட உயிருக்கு உயிரா ஊழியத்தில் கூட நிற்கிறவங்க இருக்காங்க, ஆனா சில எல்லைக்குள் அவர்களை நான் அனுமதிப்பது இல்லை. அதற்கு காரணம் உண்டு. இயேசு கிறிஸ்து ஒரு பிள்ளை, மரித்து போன பிள்ளையின் வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்குள்ள அவரும் சீஷர்களும் வந்த உடனே அந்த வீட்டில் உள்ளவர்களை எல்லாம் வெளியே போக சொன்னார். ஏன்? அவர்கள் நின்னா இயேசுவுக்கு அற்புதம் வராதா? அவர்கள் முன்னால வச்சு இயேசுவுக்கு வல்லமை வெளிப்படாதா? வெளிப்படும். ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கிடணும், சில எல்லைக்குள் சிலர் மட்டும்தான் இருக்கணும். சில ஜெப எல்லைக்குள் சிலர் தான் இருக்கணும். இயேசுவோட திரள் கூட்டங்கள் இருந்தாங்களா? இருந்தார் தானே? அவர்களுக்குள்ள 70 பேர் கொண்டவர்களை வச்சிருந்தாரா? வச்சிருந்தார். அதுக்கு உள்ள 12 பேர் கொண்டவர்களை வச்சிருந்தாரா? வச்சிருந்தார். அதுக்கு உள்ள 3 பேர் கொண்டவர்களை வச்சிருந்தாரா? வச்சிருந்தார். அதுக்குள்ள ஒரு நபரை வைத்திருந்தாரா? யாரது? யோவான். அதுக்குள்ள எவனுமே இல்லாம தனியா போய் உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்தாரா? உட்கார்ந்தார். அவர்களுக்கு ஒரு எல்லையை கர்த்தர் வைத்திருப்பார். ஊழிய எல்லைகளுக்குள்ள, எல்லா எல்லைகளுக்குள்ளும் எல்லாரும் போக முடியாது, போக கூடாது. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. வீடு யாருக்க? வீடு யாருக்க? சூனேமியாளுக்கு. கட்டில் யாருக்க? சூனேமியாளுக்கு. மேஜை யாருக்க? சூனேமியாளுக்கு. மேஜைக்கு பக்கத்தில் இருக்க நாற்காலி யாருக்க? சூனேமியாளுக்கு. பக்கத்தில் இருந்த சிம்மினி விளக்கு யாருக்க? அவன் சூனேமியாளுக்கு. கட்டலுக்கு மேல கிடக்கிற பையன் யாருக்க? ஆனா சுனமே வெளியே தானே நின்னா, உள்ள வரலையே. எல்லாம் உன்னுடையதுதான், ஆனா நிக்க வேண்டிய ஒரு எல்கை. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தை கட்டினது யார்? சாலமோன். ஆனா சாலமன் எங்க நின்னார்? வெளியே நின்னார். சாலமன் எங்க நின்னார்? ஆனா ஆசாரி எங்க நின்னார்? சில எல்லைகள் உண்டு. எல்லைகளுக்குள்ள நிறுத்த வேண்டியவங்களை எல்லைக்குள்ள நிறுத்தலைன்னா ஊழியத்தினுடைய மகிமை நஷ்டப்பட்டு போகும். புரியல? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. அனல் உள்ள வேண்டியவன் நிக்க வேண்டிய இடத்துல அனல் உள்ளவன் தான் நிக்கணும். துன்மார்க்கனை கொண்டு உள்ள விடப்படாது. புரியல? சில மேடைகள் நாசமா போறதுக்கு காரணம் அதானே. சில மேடைகள் மாசமா போகிறதுக்கு காரணம் இதானே. அனல் உள்ளவன் நிக்க வேண்டிய இடத்துல அனல் உள்ளவன் தான் நிக்கணும்.
அபிஷேகம் உள்ளவன் நிற்க வேண்டிய இடத்துல அபிஷேகம் உள்ளவன் தான் நிற்கணும். தெய்வ கிருபை பிள்ளை நிற்க வேண்டிய இடத்துல நிற்க. நாயும் நட்டுவகாலியும் கொண்டு உள்ள விடப்படாது. பலிபீடம் நாசாகி போகும், ஆலயம் நாசாகி போகும். அமை தோத்தர திறமை உள்ளவன் நிற்க வேண்டிய இடம் அல்ல பலிபீடம். கிருபை உள்ளவன் நிற்க வேண்டிய இடம் பலிபீடம். அமீன் தோத்தரம். அவன் பாடு மெம்பரும் பஞ்சாயத்து பிரசிடண்ட் நிற்க வேண்டிய இடம் அல்ல பலிபீடம். கிருபையுள்ளவன் நிற்க வேண்டிய இடம் பலிபீடம். எம்எல்ஏயும் எம்பியும் நிற்க வேண்டிய இடம் அல்ல பலிபீடம். கிருபையுள்ளவன் நிற்க வேண்டிய இடம் பலிபீடம். அல்லேலூயா. தலைவன் நிற்க வேண்டிய இடம் அல்ல பலிபீடம். அவன் தெய்வ கிருபை உள்ளவன் நிற்க வேண்டிய இடம் பலிபீடம். நம்முடைய சபையிலே யாரை நிறுத்தணுமோ அவனை தான் நிறுத்தணும். நம்முடைய மேடையில யாரை நிறுத்தணுமோ அவனை தான் நிறுத்தணும். நம்ம ஊழியத்தில் எம்மோடு யாரை நிறுத்தணுமோ அவர்களை தான் நிறுத்தணும். இல்லை என்றால் தெளிவாய் சொல்லுகிறேன், நம்முடைய ஊழியத்தினுடைய மேன்மை நஷ்டப்பட்டு போகும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் சொன்னார், ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது. பாடலாம்னே, பிரசங்கம் பண்ணலாம்னே, ஜபம் நடத்தலாம்னே, பணம் வாங்கி கொடுக்கலாம்னே, நிற்க வேண்டியவன் மட்டும் நான் நிற்கணும்னே. நிற்க வேண்டியவன் மட்டும்தான் நிற்கணும். பலிபீடத்தில் நிற்க வேண்டியவன் மட்டும்தான் நிற்கணும். தேவ சமூகத்தில் நிற்க வேண்டியவன் மட்டும்தான் நிற்கணும். அதை அடையாளம் கண்டு ஊழியத்தில் நிறுத்தலைன்னா கண்டிப்பா சொல்லுகிறேன், உன்னுடைய மேடையின் உன்னுடைய ஊழியத்தின் மகிமை இழந்து போகும் ஒரு நாள் வரும். அதனாலதான் தீமோத்தேயுவுக்கு பவுல் சொல்லும் பொழுது உன்னுடைய நன்மை தூசிக்க இடம் கூடாதே. கைகளை உயர்த்தி வர அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அனல் உள்ளவன் நிற்க வேண்டிய இடத்துல யார் தான் நிற்கணும்? கைகளை உயர்த்தி வராமேன்னு சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். தொடர்ந்து என்ன நடக்குது படிங்க பார்க்கலாம். உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக கதவை பூட்டி வேண்டுதல் செய்து கிட்டே போய் வாயின் மேலும் கண்களின் மேலும் படும்படியாக. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்றேன், அடுத்து படிங்க. பிள்ளையின் உடல் என்ன செய்தது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வாய் கண் கை. வாய் கண் கை. அனல் உண்டாக வேண்டிய 3 இடங்கள். அனல் உண்டாக வேண்டிய 3 இடங்கள். வாய் கண் கை. வாய் பேசும், கண் காணும், கை செய்யும். மாற்றம் வர வேண்டிய 3 இடங்கள். வாயில மாற்றம் வரணும், கண்களில் தரிசனத்தில் மாற்றம் வரணும், கையின் கிரியைகளில் மாற்றம் வரணும். உயிர் உண்டாக வேண்டுமானால் மாற்றம் வர வேண்டிய இடத்துல மாற்றம் வரணும். இன்னைக்கு ராத்திரியில் ஆவியானவர் சொல்லுகிறார், அனல் உண்டான பொழுது கண்கள் மாற்றம் அடைந்தன. அனல் உண்டான பொழுது வாயில் மாற்றம் உண்டானது. அனல் உண்டான பொழுது கைகளுக்கு மாற்றம் உண்டாது. இதுவரைக்கும் தீமை செய்ய முற்பட்ட கை இப்பொழுது நன்மை செய்ய முற்படுகிறது. இதுவரை தீமையானதை பேசின கை, தீமையானதை பேசின வாய் இப்பொழுது நன்மையானதை பேசுகிறது. இதுவரை தவறானதை பார்த்த கண் இப்பொழுது நன்மையானதை பார்க்கிறது. வேதம் சொல்லுகிறது, கண் வாய் கையிலே அனல் உண்டான பொழுது. அடுத்து என்ன படினே? அவன் எழுந்து அறை வீட்டிலே அங்குமிங்கும் விளாவி மறுபடியும் படுத்துக் கொண்டான். அந்த பிள்ளையில் 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். கைகளை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் எழுந்த அறை வீட்டில் தொடர்ந்து படிங்க. அப்பொழுது அவன் கேயாசியை கூப்பிட்டு அந்த சூனியமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனிடத்தில் வந்த பொழுது அவள் தன் குமாரனை எடுத்துக்கொண்டு, அப்பொழுது அவள் உள்ளே போய் அவள் பாதத்தில் விழுந்து தரை மட்டும் பணிந்து தன் குமாரனை எடுத்துக்கொண்டு வெளியே. கைகளை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்க.
இது எதனால் உண்டாயிற்று? அனல் உள்ள ஒருவன் செத்தவனை உயிர்ப்பித்தான். அனல் உள்ள ஒருவன் இழந்ததை மறுபடியும் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. நம்முடைய ஊழியம் உயிர்ப்பிக்கும் ஊழியமாகவும் நம்முடைய ஊழியம் சிலதை திருப்பிக் கொள்ளுகிற ஊழியமாகவும் இருக்கணும். அதற்கு யார் தேவை? அனல் உள்ளவன். சொல்லுங்க அந்த வார்த்தையே. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. மரணம் ஜெயிக்கணுமா இல்லையா? மரணம் ஜெயிக்கணுமா இல்லையா? இழப்புகள் சரிகட்டப்படணுமா இல்லையா? சில பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டாக வேண்டுமா இல்லையா? இன்றைக்கு ராத்திரியில் கர்த்தர் சொல்லுகிறார், என் தேசத்தில் அனல் உள்ளவர்கள் எழும்பணும். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய அனல் இன்னொருவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணுமா? பாஸ் ஆகணும், தொடுதல் உண்டாகணும். என் வீட்டில் இருக்கிற அனல் இன்னொருவருக்கு உண்டாகணும். என் வீட்டு அபிஷேகம் இன்னொருவரை தொடணும். என் வீட்டில் இருக்கிற விசுவாசம் இன்னொருவரை தொடணும். என்னிடத்தில் இருக்கிற சுவிசேஷம் இன்னொரு தொடணும். இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் சொல்லுகிறார், இன்னொருவரை அனலாக்குகிற அளவிற்கு என் பிள்ளைகளை நான் அனலாக்க விரும்புகிறேன். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு ராத்திரி அதை செய்ய விரும்புகிறார். நீங்க எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? உங்க ஊழியத்தில் மாற்றம் வேணுமில்ல? நம்ம ஊழியத்தில் மாற்றம் வேணுமில்ல? வெளியரங்கமான அடையாளம் வேணுமில்ல? அப்ப எனக்குள்ள என்ன வேணும்? அனல். சொல்லுங்க, எனக்குள்ள அனல். என் ஊழியத்தில் அனல், என் குடும்பத்தில் அனல் உண்டாகணும். தோத்திரம் சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டோட்ட சத்தமா, ஏசப்பா என்ன அனலாக்குங்க. சொல்லுங்க, என்ன அனலாக்குங்கப்பா. என்ன அனலாக்குங்க. என் குடும்பத்தை அனலாக்குங்க. என் பலிபீடத்தை அனலாக்குங்க. என் ஊழியத்தை அனலாக்குங்க. என் ஊழியத்தை அனலாக்குங்க. என் சபையை அனலாக்குங்க. அல்லேலூயா. அனலாகணும் ஆண்டவரே. இன்னைக்கு ராத்திரியில அன்னை தெளிவா சொல்லுங்க, நம்மில் அனல் உண்டாகுமானால் மக்கள் நம்மை தேடி. அவ்வளவு. அல்லேலூயா. இங்க என்ன நினைச்சாலும் சரி, ஜாதி பிரச்சனைகள் இருக்கிறது, மத பிரச்சனைகள் இருக்கிறது, என்ன இருந்தாலும் சரி, நம்மிடத்தில் அனல் இருக்கும் என்று தெரிய வந்தால் ஆமென், தேசம் நம்மை தேடி வரும். நீங்க என்ன நினைச்சாலும் சரி, அவர்களை தடுத்து நிறுத்த எத்தனை கேயாசிகள் எழும்பினாலும் அவன் நம்ம கிட்ட வந்துதான் தீரும். அவனுக்கு தெரியும், அனல் உள்ளவன் மட்டும்தான் உயிர்ப்பிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒருவேளை தேசத்தில் மதம் உயர்ந்திருக்கலாம், மனித கலாச்சாரங்கள் உயர்ந்திருக்கலாம், தேசத்தின் சூழ்நிலைகள் உயர்ந்திருக்கலாம். ஆனால் இன்று ராத்திரியில் கர்த்தர் சொல்லுகிறார், பேதுருவுக்குள் இருந்த அனல் தேசத்தையே, எருசலேமை திரும்பி பார்க்க வைத்தது. இன்று ராத்திரியில் கர்த்தர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளை நான் அனலாக்க விரும்புகிறேன். ஆமென். எத்தனை பேர் விரும்புறீங்க? அல்லேலூயா. யார் வேணும் நம்ம தேசத்திற்கு? ஆமென். அனல் உள்ளவர்கள் தான் வேணும். நீங்க தான் வேணும்னே, நீங்க தான் வேணும். இன்னைக்கு ராத்திரி ஆண்டவரை பார்த்து சொல்லணும், எசப்பா இதுவரைக்கும் பேதுரு சோமாக்குனார்னு சொன்னேன், பவுல் சோமாக்குனார்னு சொன்னேன், இயேசு சோமாக்குனார்னு சொன்னேன். நான் என்னைக்கு சோமாக்குறது ஆண்டவரே? என்னை அனலாக்குவீராக, என்னை அனலாக்குவீராக. நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றி வருகிறதை என் பகைஞன் கண்டு வெட்கப்படும்படி எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். இன்றைக்கு ராத்திரியில் பரிசுத்த ஆவியானவர் மிக தெளிவாக சொல்லுகிறார், என் சபைகள் அனலாகும். நான் தெளிவா சொல்றேன். இன்னொரு முறை இங்க வந்து ஆண்டவர் என்னை இதை குறித்து பேச சொன்னால் நான் மறுபடியும் பேசுவேன். ஏன் தெரியுமா? கர்த்தர் சொன்னார், இந்த ஆண்டிலே என் சபைகளை அனலாக்குவேன். என் சபைகளை என்ன செய்வேன்? அனலாக்குவேன். என்னை யாரா மாற்றணும்? அனலா மாற்றணும். அல்லேலூயா. அபிஷேகம் பெற்றவர்கள் அனலாகணும். நம்ம வீடு அனலாகணும். நம்ம சபை அனலாகணும். எத்தனை அறைகள், எத்தனை வீடுகள் பாருங்க. எத்தனையோ வீடுகள் தாண்டி அவங்க வர்றாங்க.
ஏறி போன ஒரே இடம் என்ன? அனல் உள்ளவனிடத்துல தானே. இந்த அம்மா எங்க போனாங்க? பர்வதத்துக்கு தானே போனாங்க. அங்க யார் இருக்கா? அனல் உள்ளவன் தேவ மனிதன் இருக்கிறான். தேவ மனிதன் இருக்கிற இடத்துல ஜனங்கள் வருவாங்க. ஜனங்கள் வருவாங்க. கர்த்தர் அவர்களை கொண்டு வருவார். நீங்க உங்க வீடுகளிலே அது உண்டாகட்டும். அல்லேலூயா. எப்பவுமே நான் சொல்றேன், உங்க போதகரோடு இணைந்து செயல்படுங்க. உங்க சபையோடு இணைந்து செயல்படுங்க. தரிசனம் உள்ளவர்களோடு இணைந்து செயல்படுங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதம். அவரவர் சபைக்கு நீங்க ரொம்ப ஆசீர்வாதமாய் இருக்கணும். இந்த 2026 ஆவியானவர் தெளிவாய் தீர்க்க தரிசனமா சொல்றார். சில ஊழியங்களை நான் வெளியரங்கமா அடையாளப்படுத்துவேன். நான் தீர்க்க தரிசனமா சொல்லிட்டு போறேன். சில சபைகள் வெளியரங்கமாய் அடையாளப்படுத்தப்படும். சில மனிதர்கள் வெளியரங்கமாய் அடையாளப்படுத்தப்படுவார்கள். சில ஊழியத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நான் தரப்போகிறேன். அது எதனால்? அனல் உண்டாகும். அனல் உண்டாகும். அனல் உண்டாகும். ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தம் அல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்போம். ஜெபம் பண்ண போறோம். இன்னைக்கு ராத்திரியில அநேக தேவ பிள்ளைகளை ஆவியானவர் பலப்படுத்த போகிறார். அநேக தேவ பிள்ளைகளை ஆவியானவர் உருவாக்க போகிறார். இன்றைக்கு ராத்திரியிலே ஒரு சில நிமிடங்கள் மட்டும் நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த அருமையான இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய ஆமென் தோத்திரம் முதல் திங்கட்கிழமை ராத்திரியிலே ஆவியானவர் சொல்லுகிறார், என் சபைகளை நான் அனலாக்க போகிறேன். ஆமென் சொல்லதானே. அல்லேலூயா. எனக்கு தெரியும் உங்களில் அநேகர் பலகீனப்பட்டு விட்டீங்க. எப்படி? களைத்து போயிட்டு கொஞ்சம் சிலர் டயர்ட் ஆயிட்டீங்க. ஏன் டயர்ட் ஆகிறது வரைக்கும் உங்களை நான் பேசினேன், உங்கள்கிட்ட பேசினேன் தெரியுமா? மாம்சம் எப்பெல்லாம் பலகீனப்படுமோ அப்பத்தான் ஆவியில பலன் உண்டு. சொல்லுது உங்களுக்கு புரியுதா? ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னால உங்களை நான் ஆராதனைக்கு விட்டுருந்தா நீங்க எல்லாம் தீயா நின்று இருப்பீன்னு எனக்கு தெரியும். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க, நம்ம பலகீனப்படும் பொழுதுதான் நம்ம ஆண்டவருடைய பலனை உணர முடியும். ஆமா, நான் அனுபவிச்சிருக்கிறேன். எத்தனையோ மேடைகளுக்கு போகும் பொழுது காலையில ஊழியம், ராத்திரி ஊழியம், டே நைட் ஊழியத்தை முடிச்சுட்டு எப்பண்டா முடிப்போம். சில மேடைகளில் ஏறும் பொழுது உடம்பெல்லாம் அடிச்சு 3 மரணத்தை சேர்த்து விழுங்கின மாதிரி இருக்கும். எப்போ 9 மணி ஆகும் சுவாமி அப்படின்னு நினைச்சிட்டு தான் மேடையில் ஏறுவோம். ஆனா மேடையில் ஏறினா சாதா 2 மணி நேரம் பிரசங்கம், அன்னைக்கு பார்த்தா 5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணி இருக்கும். அப்பந்தான் நான் நினைப்பேன், நான் எப்பொழுது பலகீனப்படுவேனோ அப்பொழுது என் பலன், ஆவியானவரின் பலன் அதிகமாக இருக்கும். அதனால தான் உங்களை இதுவரைக்கும் நான் டிராவல் பண்ணி கொண்டு வந்தேன். 6 பாயிண்ட்ல 1 பாயிண்ட் தான் முடிச்சிருக்கேன். இனி 5 பேலன்ஸ் இருக்கு. நான் நினைச்சிருந்தா அடுத்ததுக்கு போயிருப்பேன். ஆவியானவர் சொன்னார், இதுதான் சரியான நேரம். இது என்ன ஜாமம் நினைக்கிறேன்? 4ஆம் ஜாமம். முதல் ஜாமம் எத்தனை மணியிலிருந்து எத்தனை மணி வரைக்கும்? 6 மணியிலிருந்து 9 வரை. 2ஆம் ஜாமம் 9லிருந்து 12 வரை. 3ஆம் ஜாமம் 12லிருந்து 3 வரை. இது எந்த ஜாமம்? 4ஆம் ஜாமத்தில் இயேசு என்ன செய்தார்? கடலின் மேல் நடந்து வந்தார். இயேசு வருகிற நேரம் இது. அல்லேலூயா. களைத்து போனவனை தேடி வருகிற நேரம் இது. களைத்து போனவனை தேடி வருகிற நேரம். சோர்ந்து போனவனை தேடி வருகிற நேரம். உடைந்து போனவனை தேடி வருகிற நேரம். அனலாக விரும்புகிறவனை தேடி வருகிற நேரம். ஆண்டவர் நம் நடுவில் நடந்து வருகிற நேரம் இது. ஆண்டவர் நடந்து வருகிற நேரம் இது. எதற்காக? என்னை அனலாக்கும்படி, என்னை அனலாக்கும்படி. அல்லேலூயா. ஒரு ஆமீன் சொல்றீங்களா? எலிசாவினிடத்தில் இந்த அனல் குழந்தையின் மேல் வந்துச்சு. அதே மாதிரி தான் ஒரு தாய் தோத்திர இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை என்ன செய்தாக? பிடித்து கொண்டார். அவரிடத்தில் இருந்த அனல் அந்த தாயிற்குள்ளே போனது இல்லைங்களா? அதே மாதிரிதான் சொல்றேன், இன்றைக்கு ராத்திரி வேளையில் இந்த அதிகாலை நேரத்தில் உன்னதமானவரின் சால்வையில் இருந்து வெளிப்படுகிற ஒரு அனல் உங்களையும் என்னையும் பற்றி பிடிக்க போகிறது. இன்றைக்கு ராத்திரியில் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென்.
இப்ப நானு உண்மையா சொல்லட்டா, அமை தோத்திரம், இப்ப நீங்க எலிசாவா இருக்கிறீங்களா, செத்து போன பிள்ளையா இருக்கீங்களா? எலிசாவா இருந்தா அனலை வெளிப்படுத்துகிறவன், பிள்ளையா இருந்தா அனல் தேவைப்படுகிறவன். நீங்கள் யார்? அந்த பிள்ளை இருந்ததும் மாடியில, இந்த பிள்ளைகள் இருப்பது மாடியில். ஏறி வரும் பொழுது செத்ததாய் வந்தான், இறங்கி போன பொழுது உயிரோடு இறந்தான். அல்லேலூயா. இப்ப நான் ஆண்டவர்ட்ட சொல்றேன், அப்பா இப்ப நான் எலிசாவா இல்லை, செத்து போன பயலாத்தான் நிக்கிறேன். எனக்கு தேவை அனல். ஏன்னா இப்ப வந்திருக்கிறது எலிசா அல்ல, இப்ப வந்திருக்கிறவர் இயேசு. எலிசா வந்திருந்தா எலிசாவுக்கு கோ பாஸ்டரா நின்றுக்கலாம். எலிசா வந்திருந்தா எலிசாவுக்கு கோ பாஸ்டரா நின்றுக்கலாம். அவர் குப்புற விழும்பொழுது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இருக்கலாம். இப்ப வந்திருக்கிறது எலிசா அல்ல, இயேசு. இப்ப எனக்கு கோ பாஸ்டரா இருக்க விரும்பல, செத்தவனாத்தான் இருக்க விரும்புறேன். ஏன்னா எனக்கு தேவை அனல், எனக்கு தேவை அனல். நான் அனலானால் இன்னும் அநேகரை அனலாக்க முடியும். ஆமாவா இல்லையா? அப்ப நீங்க யாரா வந்திருக்கிறீங்க? இப்ப நான் யாரு? எலிசாவா பிள்ளை? எனக்கு அனலாகணும். ஆமான்னு சொல்றவங்க உங்க ரெண்டு கைகளை உயர்த்துங்க. அதுதான் ஐயா. என்ன அந்த பையன் படுத்திருந்தா நான் நின்றுட்டு இருக்கேன். ஏன்னா இப்ப படுத்தா தூக்கி ஜன்னலோடி கீழே போட்டுருவாங்க. அதனால படுக்க வாய்ப்பில்லை. ஏசப்பா நான் வீட்டில் போய் படுத்துக்கிறேன், ஆனா இப்ப நான் நிக்கிறேன். எனக்காக என்னை அனலாக்குங்க ஐயா. இனி மகிமையா பிரசங்கம் பண்ணணும் இல்ல, அப்ப வாயிலிருந்து வாய்க்கு அனல் டிரான்ஸ்பர் ஆகணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ். பரிசுத்த ஆவியானவர் அநேகருடைய வாய்களை இன்னைக்கு ராத்திரி தொட போகிறார். இது வாய்களை கத்த தொடுகிற ஒரு ராத்திரி. அநேகருடைய வாய் இந்த ராத்திரி அனலாக போகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது ஜெபிக்கிறேன். இந்த சபை, இந்த இடத்தில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளுடைய வாயின் வார்த்தைகளும் இனி அனலாயிருப்பதாக. இப்ப கைகளை தட்டி you receive சியகதாரமா. எஸ், பிரசங்க ஊழியத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கத்த தருகிறார். ரிசீவ் இட், பெற்றுக்கோ. சுவிசேஷம் சொல்லும் பொழுது பயங்கரமான மாற்றம். எஸ் 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 ரிகதாரமா. விடாதீங்க, விடாதீங்க. அநேகருடைய வாய் அனலாகிறது. ஓ ஹோ ஹோ. தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. சில ஊழியர்களுடைய பிரசங்கம் மாறுது மாறுது மாறுது. தீர்க்க தரிசன ஊழியம், தீர்க்க தரிசன ஊழியம். வெளிப்பாடு வெளிப்பாடு வெளிப்பாடு. ஓ, சபை கர்த்தரை ஆராதிக்கட்டும்.
கர்த்தர் அனலாக்குகிறார். உங்க 2 கைகளை பரலோகத்துக்கு நேரா உயர்த்துங்க. இப்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த குழந்தையின் கை அனலானது போல இன்றைக்கு ராத்திரி இந்த கைகள் அப்போஸ்தலர்களின் கைகளினாலே பலத்த கிரியைகள் நடந்தது போல இன்றைக்கு ராத்திரி முதல் இந்த கைகளினால் அனல் வெளிப்படும்படி இன்றைக்கு ராத்திரி இந்த கைகளினாலே அனல் உண்டாவதாக. இப்ப கைகளை தட்டி ரிசீவ் பண்ணிக்க. Yes, 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 Jesus, 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 fire. அநேக கைகளை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். அநேகருடைய கைகளை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். அநேக கைகளை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். இவர்களுடைய வாய், இவர்களுடைய கண்கள் இதுவரை காணாததை பார்க்கும்படியாக இன்றைக்கு ராத்திரி அனலாகட்டும் ஆண்டவரே, அனலாகட்டும் ஆண்டவரே, அனலாகட்டும் ஆண்டவரே, அனலாகட்டும் ஆண்டவரே. சபையில் அற்புதங்கள் நடப்பதாக, சபையில் அற்புதங்கள் நடப்பதாக, தேசத்தில் அற்புதங்கள் நடப்பதாக. மரித்தவைகள் உயிரோடு எழும்பட்டும். மரணத்தின் கட்டுகள் இன்றைக்கு ராத்திரி அழிக்கப்படுவதாக. சபை ஆராதிக்கட்டும். கைகளை தட்டி கர்த்தரை ஆராதி. இன்னைக்கு ஆராதிக்கும் போது அநேக தேசத்தில் மரண கட்டுகள் உடையுது. இயேசுவின் நாமத்தில் கட்டிலின் மேல் கிடக்கிற மரணம், அறை வீட்டுக்குள்ளே கிடக்கிற மரணம், தேசத்தில் போராடுகிற மரணம், சபைக்குள்ளே சவால் விடுகிற மரணம் இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு ராத்திரி மகிமை ஆண்டவரே. ஊழியத்திலே பெரியதொரு மாற்றம், சபையிலே பெரியதொரு மாற்றம், ஊழியங்களிலே பெரியதொரு மாற்றம் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. இப்பொழுது பலகீனமாய் இருக்கிற பிள்ளைகளை தேவ கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். சபைகளில் விடுதலை வரட்டும் ஆண்டவரே. கட்டுகள் உடைவதாக, கட்டுகள் மறைவதாக, மரணம் மாறுவதாக. இப்ப எல்லாரும் கைகளை உயர்த்துங்க. ஒரு ஜெப ஆவிக்காக ஜெபிக்க போகிறேன். 2026 வருஷத்துல என் பிள்ளைகள் மேல ஒரு ஜெப அபிஷேகத்தை நான் வைக்க போகிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவரே, இன்னும் ஜெப அபிஷேகம் என்னை அனலாக்கும். ஆண்டவரே, என் ஜெபத்தை அனலாக்குங்க, என் ஜெபத்தை அனலாக்குங்க. இப்போ உங்க வலது கையை தலைக்கு மேல வைங்க, உங்க வலது கையை தலைக்கு மேல வைங்க. இப்ப கர்த்தர் சொல்லுகிறார், இது உயிர்ப்பிக்கப்படவும் உயிர்ப்பிக்கவும் உயிர்ப்பிக்கப்படவும் உயிர்ப்பிக்கவும் அனலாக்கப்படவும் அனலாக்கவும் அனலாக்கப்படவும் அனலாக்கவும். இன்னைக்கு ராத்திரி இந்த அதிகாலை பொழுதிலே ஆவியானவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவில் இருந்த அந்த ஜெப மகிமை இன்னைக்கு காலை பொழுதிலே என் பிள்ளைகளின் மேல் வைக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே இவர்கள் ஒவ்வொருவர் மேலும் ஒரு ஜெப அபிஷேகம், ஒரு ஜெப அபிஷேகம் இயேசுவின் நாமத்தில் வைக்கப்படுவதாக. அல்லேலூயா. இப்ப கைகளை தட்டி அந்த அபிஷேகத்தை ரிசீவ் பண்ணுங்க. ஜெபம் ஜெபம் ஜெபம். எஸ் எஸ் பிரியா, அநேகரால நிக்க முடியாது, நிக்க முடியாத அளவிற்கு ஒரு அக்கினி அக்கினி ரியா கத்தாரா இழுக்குது இழுக்குது. அநேகரை பலிபீடத்துக்கு நேரா கொண்டு வருது, மேடைக்கு நேரா இழுக்குது. ஒரு ஜெப அபிஷேகம். ஃபயர் 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 ரியா ராகா தானமோ.
மகிமை மகிமை தேவ மகிமை. ஷாலா காத்தா. உன் வீடு ஜெப வீடா மாறுது. உன் வீடு ஜெப வீடா மாறுது. உன் வீடு ஜெப வீடா மாறுது. எஸ் அல்லேலூயா. மாறுது பிரதர், மாறுது பிரதர். இப்ப ஜெபிக்கும் பொழுது சில மந்திரவாத கட்டுகள் இப்ப உடையுது. சில ஊழியங்களுக்கு விரோதமாக இருக்கிற, தெய்வ பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற சில பொல்லாத ஆவியின் கிரியைகள் இன்னைக்கு ராத்திரி விடுதலை 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 விடுதலை. தடைகள் விலகுகிறது, தடைகள் விலகுகிறது, சாபங்கள் விலகுகிறது, அடிமைத்தனங்கள் விலகுகிறது. ஜெபம் விடுகிறது, ஜெப வாழ்க்கை மாறி போகிறது. அனலுள்ளவனாகணும், அனலுள்ளவனாகணும். தேசம் அனலாகணும், சபை அனலாகணும், தெய்வ ஜனங்கள் அனலாகணும். இயேசு விரும்புகிறார். தேவனே அப்படி செய்ததற்காக நன்றி, அப்படி செய்ததற்காக நன்றி. பலிபீடத்திலே மாற்றம் கொடுக்கிறீ, பிரசங்கத்தில் மாற்றம் கொடுக்கிறீ, சபையில மாற்றம் கொடுக்கிறீ, ஜபத்தில் மாற்றம் கொடுத்து விட்டு தேசத்தில் மாற்றம் வரும். ஹல்லேலூயா. ஓ ரமகரபலதுனா. ஹல்லேலூயா அல்லேலூயா. ஓசன்னா. இணைந்து சொல்லுவோம் அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. ஓ அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. ஓ அல்லேலூயா ஓசன்னா. சொல்லுங்க அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. ஓ அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாவதாக. சபைகள் வளருவதாக. தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அல்லேலூயா ஓசன்னா. ஓ அல்லேலூயா ஓசன்னா. இயேசுவே அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா.